வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பிரியாணி செய்யலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம அமைக்கிறீங்க. அப்பதான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா தழை, மல்லி எல்லாத்தையும் அரைச்சு ரெடியா வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு ரெண்டு அரைச்சு விழுத வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து சமைக்க தேவையான பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சா இலை எல்லாத்தையும் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. இன்னைக்கு நாங்க வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அந்த சிக்கன்ல செய்ய போறோம். ஸோ 1 கிலோ சிக்கன் நாங்கள் கழுவி ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம். இன்றைக்கி நாங்கள் வந்து வித்தியாசமான முறையில் செய்வோம். நம்ம எப்பவுமே சட்டியில் போட்டு சிக்கன் பிரியாணி பண்ணுவோம். இன்றைக்கி நாங்கள் சிக்கன் தனியாக வேக வச்சு தான் செய்வோம். அதுக்கு முன்னாடி ஒரு குக்கரில் சிக்கனை போட்டுட்டு அதோட வந்து மல்லித்தூள், தனி மிளகாத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, பெப்பர் பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. ஏன்னா நாங்கள் வீட்டில் பொடிக்கிற பொடி தாங்க பொதுவாக யூஸ் பண்ணுவோம். அந்த சிக்கன் மசாலா, கரம் மசாலா வந்து நாங்கள் கடையில் வாங்கிக்கிறோம். எல்லாம் போட்டு கிளறிட்டு அதோட கொஞ்சம் மல்லி தலையும் கொஞ்சம் புதினா மல்லி தலையில் போட்டு நல்லா தட்டி குக்கரை போட்டு மூடி அடுப்பில் ஒரு பக்கம் ஓரமாக வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் எண்ணெய் ஊற்றுங்க. கோல்டு வினர் என்னதுங்க அதை ஊற்றுங்க. கொஞ்சோண்டு அதில் வந்து நெய்யை ஊற்றுங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றி அதை வந்து இந்த பட்டை, கிராம்பு, அவங்க ஏலக்காய் எல்லாத்தையும் அள்ளி போடுங்க. அள்ளி போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதோட வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட பச்சை மிளகா, தக்காளி பழம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கும். பச்சை வாசம் போனா நல்லா இருக்கும். இல்லைன்னா பிரியாணி மாதிரியே இருக்காது. அந்த பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்குங்க. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இந்த நம்ம தனியாக வச்சிருக்கோம் பாருங்க. அது குக்கர்ல வேகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம பிரியாணிக்கு தேக்கிற மசாலா சேர்த்துவோம். அப்பதான் டேஸ்டா இருக்கும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணீங்க, பிரியாணிக்கு முதல்ல மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் தனி மிளகாத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் வந்து பெப்பர் பொடி, அப்புறம் சிக்கன் மசாலா, அப்புறம் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிடுங்க. அப்பதான் அந்த மசாலா போய் ஒன்னோட ஒன்று சேர்ந்தாலே செம்ம டேஸ்டா இருக்கும், வாசனையா இருக்கும். நீங்க ஒன்று கேட்கலாம், புதினா தலை போடல. நாங்கள் இப்போ புதினா தலை போட மாட்டோம். கடைசியில் நான் உங்களுக்கு ஏன் போடல நான் சொல்றேன். அது நல்லா கலரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுல பாருங்க நம்ம குக்கர்ல வச்சு அந்த கறி பாருங்க வெந்துட்டா அதை என்ன செய்யுங்க பாருங்க, புகை பாருங்க அப்போ எப்படி பறக்குதுன்னு. இந்த கறியை கிளறியில ஒரு வாசனை பாருங்க, அப்படி மூக்குக்குள்ள அப்படியே அள்ளி தெளிக்குது. அந்த கறியை அள்ளி அப்படியே அந்த தலையில கொட்டுவான். பிரியாணி சட்டியில் தலையில் கொட்டி நல்லா கிளறி சிம்மில் போட்டுருங்க. இல்லை 10 நிமிஷம் வந்து சிம்மில் இருந்து நல்லா இஞ்சட்டும். இஞ்சினாதே வந்து அம்மா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதை இஞ்சாமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது டேஸ்ட்டாகவே இருக்காது. அதனால நல்லா இஞ்சட்டும். இஞ்சினதுக்கப்புறம் நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்ம இப்போ அரிசி வந்து 3 உலக்கு தாங்க எடுத்துருக்கோம். 3 உலக்கு அரிசி தான் எடுத்துருக்கோம். அதனால 3 உலக்கு அரிசிக்கும் 6 உலக்கு தண்ணியை தலையை தட்டி நம்ம ஊற்ற போகிறோம். நான் அது மாதிரி 6 உலக்கு தண்ணியை தலையை தட்டி ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. மலை கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி தூக்கி கொட்டிடலாம். பாருங்க மலை கொதிச்சிருச்சுங்க. கொதிச்சதுக்கப்புறம் அரிசி தூக்கி அதை கொட்டிட்டோங்க. கொட்டினதுக்கப்புறம் பாருங்க தட்டு போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் பாருங்க அப்படின்னா தட்டு போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் என்ன வாசனைங்க, அதுல இருந்து செம்ம வாசனைங்க. எடுத்து வச்சுட்டு நல்லா கிளறி கிளக்கிட்டு கடைசியில் வந்து நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைலாம் இருக்குது. அது வந்து புதினா தலை, மல்லி தலையெல்லாம் திங்க மாட்டேங்குது. அதுக்கிட்ட வந்து சத்தே போக மாட்டேங்குதுங்க. அதுக்காண்டி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், புதினா தலை, மல்லி தலையை நாங்கள் எங்கள் வீட்டில் எப்பவுமே மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சிட்டு அதை வந்து பிரியாணியில் சேர்த்துருவாங்க. அது சாப்பாடோட கலந்துமா பிள்ளை வந்து அதில் தெரியாதுல்ல, பிள்ளை அதோட அள்ளி தின்னு எல்லா சத்தம் அந்த வயிற்றுக்கு போயிருங்க. அதனால நாங்கள் அது மாதிரி கலந்து விட்டு நல்லா கலக்கி விட்டு நல்லா அடுப்பு நல்லா சிம்மில் போட்டு நல்லா மேலே அப்படியே தட்டி விட்டு லெமனை புளிஞ்சு அது மேலே வந்து நெய்யை ஊற்றி மல்லி தலை, புதினா தலையெல்லாம் தூவி மூடிடுங்க. மூடினதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு திறந்து பாருங்க, கம பிரியாணி ரெடிங்க. அப்படியே வாழை இலையில போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டுங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.